அரசு வேலை வேணுமா தனியார் வேலை வேணுமா அப்படின்னு ஒரு ரெண்டு சாய்ஸ் வச்சோன்னா அரசு வேலையை தான் எல்லாருமே தேர்வு பண்ணுவாங்க. அந்த அரசு வேலையிலே எழுத்து தேர்வு இல்லாத ஒரு அரசு வேலை அப்படின்னா நான் போற வேலைக்கு அப்படின்னு கையை தூக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு அரசு வேலை எழுத்து தேர்வு இல்லாம அறிவிக்கப்பட்டு அந்த அரசு வேலை நம்மளோட தமிழ்நாட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்து தேர்வு இல்லாத ஒரு அரசு வேலை மத்திய அரசனோட உற்பத்தி துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான செய்தி. உற்பத்தி துறைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி ஒரு உற்பத்தி நிறுவனத்துல தான் நேரடியான வேலை வாய்ப்பு அப்படின்றத அந்த நிறுவனமே அறிவிச்சிருக்காங்க. எழுத்து தேர்வே இல்லை, நீங்க அப்ளை பண்ணுங்க, நீங்க படிச்ச மதிப்பெண்ணோட அடிப்படையில் உங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்றத தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ மூலமா நிறைய பேர் பயன்பெறலாம். எழுத்து தேர்வு இல்லாத ஒரு மத்திய அரசனோட வேலை நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நீலகிரி மாவட்டத்தில் குழுன்னு ஊட்டியில். ஓகே, இப்போ இந்த அறிவிப்பில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன படிச்சிருக்கணும், என்ன வயது வரம்பு, என்ன சம்பளம், இந்த அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, இந்த எல்லா விஷயத்தையும் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம்மரியாக நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக 156 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. CPW அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்ல. இந்த நிறுவனத்தோட பேர் கார்டைட் ஃபேக்டரி அப்படின்றது தான் இந்த நிறுவனத்தோட பேர். இது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஊட்டிக்கு டூர் போன எல்லாருக்குமே தெரியும், ஊட்டிக்கு மலை ஏறி போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேக்டரி இருக்கும். அந்த ஃபேக்டரியில் தான் வேலை வாய்ப்பு. ஆர்கனைசேஷனோட ஃபுல் நேம் கார்டைட் ஃபேக்டரி நில்கிரிஸ் அப்படின்றது தான் நிறுவனத்தோட பேர். இது ஒரு மத்திய அரசனோட வேலை. எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க. டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 இயர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 156 காலி பணியிடங்கள். கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கர் CPW அப்படின்றது தான் போஸ்ட். வேலைக்கான இடம் அப்படின்றது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டியில். அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட் டேட் 11 மே 2024, லாஸ்ட் டேட் 31 மே 2024. அப்ளை பண்றது அப்படின்றது ஆன்லைன்ல கிடையாது, ஆஃப்லைன்ல அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அவங்களோட அட்ரஸ்க்கு கொரியர்ல அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ள போலாம். போஸ்ட் டென்யூர் பேஸ்ட் CPW கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கர் அப்படின்றது தான் 156 காலி பணியிடங்கள். வயது வரம்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே SC STயா இருக்காங்க அப்படின்னா 40 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். OBCயா இருக்காங்கன்னா 38 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டா இருக்காங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூடுதலா 38 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்றது ஏஜ்ல இருக்கு. என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 19,900 ரூபாய் அப்படின்றதோட சேர்த்து டியர்னஸ் அலவன்சஸ் அப்படின்னு மத்திய அரசனோட வேலை வாய்ப்புல கொடுக்கக்கூடிய DA அப்படின்றதும் அகவிலைப்படி அப்படின்றதையுமே சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், என்ன படிச்சவங்களே உங்க வேலைக்கு எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ITI அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ITIயில் முடிச்சிருக்கணும். அதே டைம்ல NCVT அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடிய நபர்களா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் ITI படிச்ச 95% நபர்கள் கிட்ட NCVT அப்படின்ற சர்டிபிகேட் அப்படின்றதும் இருக்கும் அப்படின்றத தான் இவங்க கேட்டிருக்காங்க. அது வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன. சரி, எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்னை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ்லேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ITI படிக்கும்போது NCVTயோட எக்ஸாமினேஷனில் ட்ரேட் டெஸ்ட்டில் அப்படின்றத பார்ப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது மட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி அப்ளை பண்றதுல இவங்க 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று, அந்த நிறுவனத்தோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த போஸ்ட்டுக்காக கால்ஃபர் பண்ண நோட்டிஃபிகேஷன் PDF கொடுத்துருக்காங்க. 3வது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் லிங்கை ஓப்பன் பண்ணால் ஒரு PDF வரும். அதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டியா அப்படின்றத முடிவு பண்ணதுக்கு பிறகு
அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அது கூட என்க்ளோஸ் பண்ணி ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையும் வச்சு நீங்க அதை கொரியர்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி ஜெனரல் மேனேஜர், கார்டைட் ஃபேக்டரி, அரவன்காடு, தி நில்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு 643202 அப்படின்றது தான் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன்ல கிடையாது, ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணணும், அதை நம்ம ஃபில்அப் பண்ணணும். அதில் ஐடிஐ படிச்ச சர்டிஃபிகேட், 10th படிச்ச சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி சைன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு 31/5/2024 நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க. நேரில் நீங்கள் போவீங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மட்டும் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கிடையாது. அனுப்பும்போது அவங்க முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடிய குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அனுப்புகிற கவருக்கு மேலே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டென்யூர் பேஸ்டு CPW பர்சனல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அனுப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஷார்ட்டான உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்த விஷயங்கள். ஸோ ஐடிஐ படிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி நான் எப்படி படிக்கணும், எப்படி நான் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு. தெரியல அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இருக்காங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி கொடுத்து அவங்களை ஃபில்அப் பண்ண சொல்லி அதுக்கப்புறமா குறிப்பிட்ட தேதிக்குள்ளே போய் சேர்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மத்திய அரசனோட வேலை வாய்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் குழுன்னு ஊட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் NGOவாக இருந்து இந்த மாதிரி வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்கிறோம். அதை பார்த்துட்டு வேலை தேடும் நபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான அரசு வேலையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்ம அப்ளை பண்ணாமல் வெளி மாநிலங்களை சார்ந்த நிறையா நபர்கள் இங்கே வந்து பயன்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியலை அப்படின்றது தான் இங்கே பெரிய லேகிங். அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பேஸ்ட் ஆன் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து நோட்டிஃபிகேஷனை பார்க்குறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, குறிப்பிட்ட தேதிக்குள்ளே போய் சேர்ற மாதிரி இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறீங்க, இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்க. 19,900 ரூபாய் சம்பளத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த கார்டைட் ஃபேக்டரியில் கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அதே டைமில் உங்களுக்கும் தொடர்ந்து வேலைவாய்ப்பு தகவல்கள் தனியாரோ அரசோ சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவல் தொடர்ந்து வரும். அதை பார்த்துட்டு நீங்களும் பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட சொசைட்டியில் இருக்கக்கூடிய யாருக்காவது உதவி செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.